ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. சீக்கிரம் அங்க போய் தேடு. இங்க என்ன இவ்வளவு பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்க? என்ன பண்றீங்க நீங்க? நானே பாத்துக்கிறத. அது இங்கதான் இருக்கு. எஸ், கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஏன் இப்படி கத்துற? கம் ஆன், சீக்கிரமா போகணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. யாருப்பா? யாருப்பா நீ? இங்க என்ன பண்ற? வணக்கம் பாட்டி. சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து ஓடி போனோம். வாங்க. யாரு நீங்கெல்லாம்? யாரு? எங்க எங்க இருக்கீங்க? சிவா, திருடன், திருடன். என்னாச்சு பாட்டி? நீங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவங்க உன்னோட அப்பாவோட கேஜெட்டை எடுத்துட்டு தப்பிச்சிட்டு ஓடுறாங்க. அப்பாவோட கேஜெட்டா? என்ன கேஜெட்? சிவா, ஆடெல்லாம் விளக்குறதுக்கு இப்ப நேரமே இல்ல. ரவுண்டு கலர்ல ரொம்ப மினுமினுப்பா இருக்கும் பாடு. அதுல சின்னதா ஒரு ஹேண்டில் கூட இருக்கும் கண்ணா. கெட்டவங்க கைக்கு அது கிடைக்கவே கூடாது. ஓடா கண்ணா, சீக்கிரமா அதை கொண்டு வா. ஹலோ ரேவா. சொல்லு சிவா. நான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச திருடங்களை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். நீ ஆதி, யூடி, லடு சிங் சரெல்லாம் கூட்டிட்டு சீக்கிரமா ஊருக்கு வெளியில இருக்கிற ரோடுக்கு வந்துரு. சீக்கிரம். ஓகே சிவா, நாங்க அங்க வந்துடுறோம். யார் இந்த பையன்? இவன் நம்மள தான் ஃபாலோ பண்றானா?
எங்க சார் போனீங்க? சார் கீழே என்ன சார் பண்றீங்க? சார் மேல வாங்க சார். கான்ஸ்டபிள் என்ன எப்படியாவது காப்பாத்தியா? சார் வாங்க. அம்மா, அம்மா. ஓ நோ, பாறைகள்லாம் ரோட்ல விழுந்து கிடக்கு. இந்த பையன் இங்கேயும் வந்துட்டான். மெடுசா மேடம், அந்த பையன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான். ஒரு சின்ன பையனுக்கு போய் பயப்படுவியா? போய் அவனை முடி. சின்ன பையா, திரும்பி போயிடு, இல்லைன்னா இங்கேயே உன் கதை முடிஞ்சு போயிடும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போய் அவனை புடிங்க. லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா? சின்ன பையன் கிட்ட போய் இப்படி மோதுறிய, என்ன மாதிரி ஒரு பலசாலி கிட்ட மோதிப்பா ஜிம்பாடி. இந்த லட்டு சிங் ஓங்கி ஒரு அடி அடிச்சான்னா அது 1.25 டன் வெயிட் இருக்கும், ஜாக்கிரதை. கமான் கமான் பஞ்ச் மீ. மோதி பாரு, மோதி விளையாடு. சின்ன பையனை அடிச்சு விளையாடுற, இப்ப வா என்கிட்ட. பேச்சு பேச்சா இருக்கும் போது அடிச்சுட்டா. நல்ல வேலை ட்ரெஸ் கலையில. சிவா, நான் வந்துட்டேன். நில்லுங்க லட்டு சிங் சார், நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களதான் பாத்துக்க நம்ம சிவா அங்க இருக்கான்ல. ஆமாமா, சிவாவே எல்லாரையும் கவனிச்சுக்குவான். நான் இங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். ஆண்டி, நான் லேடிஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கறவன். நான் உங்க கூட ஃபைட் பண்ண விரும்பல. ஏன் பயந்துட்டியா என்ன? இல்ல, எனக்கு பயம் இல்ல. என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, தாத்தா, நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதனால நாங்க இங்க திரும்ப வந்துட்டோம். லட்டு சிங், இன்னைக்காவது நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க. எப்ப பாரு ஏன் சிவாவோட உதவியை கேட்டுதானே நீங்க வரீங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு உங்களோட உதவி தேவைப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாது நான் வந்து என்னன்னா, ஐ எம் சாரி பாட்டி, வெரி சாரி. நடந்தது ஏதோ நடந்துருச்சு. ஆனா ஏதாவது பண்ணி அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த கேஜெட் அவங்க கையில இருக்கவே கூடாது. தாத்தா, அப்படி அந்த கேஜெட்ல என்னதான் இருக்கு? எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு அதை பற்றி பெருசா எதுவுமே தெரியாது கண்ணா. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் அந்த கேஜெட்டை வச்சு உங்க அப்பா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கெட்டவங்க அடையணும்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்க கைக்கு அது கிடைச்சிருச்சு. அது பெரிய பிரச்சனையா உண்டாகும்பா. ஆனா ஆதாரமே இல்லாம நாம அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஐ திங்க் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பாஸ், நமக்கு கேஜெட் கிடைச்சிருச்சு. ஓகே பாஸ், எங்க ஹோட்டல் டர்க்கியா? ஓகே, நாங்கே நேரா வந்துடுறேன். சிவா, சீக்கிரமா ஹோட்டல் டர்க்கிய நெட்ல சர்ச் பண்ணி பாரு.
ஐயோ நெட்ல ஏன் சர்ச் பண்ணி பார்க்கணும்? அந்த ஹோட்டல் பேரு டர்க்கி, அப்ப அது டர்க்கில தான் இருக்கும். சிம்பிள். ஆதி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஹோட்டல் பேரு டர்க்கின்றனால அது டர்க்கில தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சிவா, நீ சர்ச் பண்ணி பாரு. சரிப்பா, உங்க இஷ்டம் போங்க. என்னப்பா சிவா, உன்னோட சர்ச் இன்ஜின் என்ன சொல்லுது? யூர் ரைட் ஆதி, ஹோட்டல் டர்க்கில தான் இருக்கு. பாத்தியா, நான் எங்க சொன்னனோ அது அங்கதான் இருக்கு. நான் எது சொன்னாலும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா நான் சொல்றதுதான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். தேங்க்யூ ஆதி. இப்ப நம்ம டர்க்கி போகிறதுக்கு ரெடி ஆகணும். சிவா கண்ணா, நானும் உங்க கூட உதவிக்கு வரேன்ப்பா. அந்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். அவளை கண்டுபிடிக்கிறதுல நான் உதவி பண்றேன். பாய் பாட்டி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.